My dear students, this is class 12 maths exercise 1.4ல question number 1ல subdivision 3 போட போகிறோம் ஓகேவா சரி இப்போ subdivision 3ல 3 equations இருக்குது பாருங்கள் 3 unknowns இருக்குது 3 equations இருக்குது ஓகேவா ஸோ நான் இங்கே எழுதிக்கிறத 3x plus 3y minus z equal to 11 equation 1 அடுத்த equation 2x minus y plus 2z equal to 9 equation number 2 அடுத்த equation 4x plus 3y plus 2z equal to 25 equation number 3 ஸோ இந்த 3 equation தான் நம்ம சால்வ் பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு டெல்டா என்ன எழுதுவோம் டெல்டா ஈக்குவல் டு ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்டு இருக்கிற ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸு நல்லா கவனிங்க 3 3 minus 1 2 minus 1 2 4 3 2 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க ஓகேவா சரி இப்போ டெல்டா எக்ஸு அப்போ எக்ஸோட காலம் எழுதக்கூடாது அதுக்கு பதிலாக யாரை எழுதணும் ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்டு இருக்கிற இவங்க எழுதணும் ஓகேவா ஸோ இந்த 3 பேரை நம்ம ரைட் பண்ணணும் இவங்கள எழுதக்கூடாது ஓகேவா ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் நல்லா கவனிங்க 11 9 25 எக்ஸோட காலம் விட்டாச்சு அடுத்த காலம் பாருங்கள் 3 minus 1 3 அடுத்த காலம் minus 1 2 2 அடுத்து டெல்டா ஒய் ஈக்குவல் டு மறுபடியும் நல்லா கவனிங்க ஒய்யோட காலம் blank விட்டுடணும் இந்த காலம் நம்ம எழுதக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன எழுதணும் இவங்க 3 பேர் எழுதணும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸோட காலம் அப்படி எழுத போகிறோம் எக்ஸ் 3 2 4 அப்படி எழுதியாச்சு ஒய்யோட காலம் எழுதக்கூடாது அதுக்கு பதிலாக 11 9 25 இவங்க 3 பேரை எழுதணும் ஓகே இப்போ ஜட்டோட காலம் எழுதிக்கணும் ஓகேவா -1 2 2 ஓகே ஃபைனலி டெல்டா ஜட் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது டெல்டா ஜட்டுன்னு வரும்போது ஜட்டோட காலம் எழுதக்கூடாது ஸோ இவங்கள எழுதக்கூடாது அதுக்கு பதிலாக இவங்கள எழுதிக்கணும் ஓகேவா ஸோ மீதியெல்லாம் அப்படியே எழுத போகிறேன் ஓகேவா ஸோ 3 2 4 அப்படி எழுதிட்டேன் அடுத்து ஒய்யோட காலம் 3 -1 3 அப்படி எழுதிட்டேன் ஜட்டோட காலம் பதிலாக 11 9 25 ஓகே இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டெட்டர்மெண்ட் வேல்யூ எடுக்கணும் இதுதாங்க கிராமர்ஸ் ரூல் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டெல்டாவோட வேல்யூ நான் எந்த ரோவை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா 3 அதனோட மைனர் 1 2 is 2 பட் -2 3 2s are 6 அதுவும் -6 ஆச்சா அடுத்து இதனோட சிம்பிள் என்ன கோஃபேக்டர் சிம்பிள் வந்து மைனஸ் அதனால் -3 அதனோட மைனர் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கட் பண்ண பிறகு நம்ம கண்ணுக்கு தெரிகிற நம்பர்ஸு பார்த்தீங்கன்னா 2 2s are 4 -4 2s are 8 அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் அதுக்கே மைனஸ் தான் இருக்குது அப்போ -1 இன்ட்டு அதனோட மைனர் ஸோ இதுதான் அதனோட மைனர் 2 3s are 6 ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்தால் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 4 is 4 +4 ஓகே 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே -8 -3 ப்ராக்கெட்டுக்குள்ளே -4 -1 ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 ஓகேவா ஸோ ஃபைனல் பண்ணிடலாமா 3 8s are 24 பட் -24 3 4s are 12 +12 தென் -1 into 10 -10 அப்போ மைனஸில் தான் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க 24 ஒரு 10 -34 அதிலிருந்து ஒரு 12 கழிக்கிறோம் அப்போ 4ல் 2 கழிச்சா 2 3ல் 1 கழிச்சா 2 ஸோ -22 ஸோ டெட்டர்மெண்ட் வேல்யூ என்னென்னா டெல்டா வேல்யூ என்னென்னா -22 இதை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்து நம்ம டெல்டா எக்ஸுக்கு போகிறோம் டெல்டா எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் நான் ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்கள் எந்த ரோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ 11 அதனோட மைனர் 1 2 is 2 -2 3 2s are 6 -6 அடுத்து இதனோட சிம்பிள் கோஃபேக்டர் சிம்பிள் மைனஸ் வரும் அதனால் -3 ஸோ அதனோட மைனர் 9 2s are 18
25 2s are 50 ஓகேவா ஸோ 18 9 2s are 18 minus 50 ஓகேவா அடுத்து என்ன நம்பர் இருக்குது -1 கரெக்டாக ஸோ -1 அதனோட மைனர் 9 3s are 27 ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்தால் என்ன சொன்னேன் ப்ளஸ் ஆக்கிக்கணும் 25 into -1 அஃப்கோர்ஸ் -25 பட் பை டிஃபால்ட் முன்னாடி ஒரு மைனஸ் வரும் இல்லை அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 25 ஓகேம்மா இப்போது வெளியே 11 ப்ராக்கெட்டுக்குள்ளே -8 வெளியே -3 ப்ராக்கெட்டுக்குள்ளே இது -50 + 18 இங்கே கொஞ்சம் உஷாராகிடும் கேல்குலேட் பண்ணுங்கள் அதாவது -50லிருந்து 18 கழிச்சிட்டா 10ல் 8 போனால் 2 ஒன்று பாரோ பண்ணிட்டல 4 - 1 3 ஸோ -32 ஓகேவா அடுத்து வெளியே -1 உள்ள 27 + 25 52 ஓகேவா ஸோ இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாமா நல்லா கவனிங்க 11 8s are 88 பட் -88 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3 2s are 6 3 3s are 9 இது பாருங்கள் ஒரே ஒரு -52 மட்டும்தான் ஓகேவா ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 88 ஒரு 52 8 + 2 10 பேலன்ஸ் 1 8 + 1 9 9 + 5 14 அதுலேருந்து எதை கழிக்கணும் 96 கழிக்கணும் பட் இது மைனஸ் சிம்பிள் அதையும் கவனமாக இருங்க இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா இது 3 ஆகிடும் இது 10 ஆகிடும் 10ல் 6 கழிச்சா 4 13 - 9 ஓகேவா 13 - 9 அதுவும் 4 இப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் தான் இதுக்கு போடணும் அப்போ -44 இங்கே போட்டுடலாமா -44 ஓகே சரி நம்ம டெல்டா ஒய்க்கு போகலாம் அடுத்து டெல்டா ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா ஸோ 3 இன்ட்டு அதனோட மைனர் 9 2s are 18 -25 into 250 அடுத்து இது பாருங்கள் அடுத்து நம்பர் 11 பட் அதனோட கோஃபேக்டர் சிம்பிள் வந்து -11 அதனுடைய மைனர் 2 2s are 4 -4 2s are 8 அடுத்து -1 ஓகேவா அதனோட மைனர் 2 into 25 50 4 9s are 36 50 - 36 ஓகே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா வெளியே 3 உள்ள 50 - 18 இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள் 32 அப்போ -32 இங்கே எழுதிடலாமா சரி -11 வெளியே இங்கே பாருங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணால் -4 வரும் அப்போ உள்ள -4 இங்கே வெளியே -1 உள்ள 50லேருந்து 36 கழிச்சா 50லேருந்து 36 மைனஸ் பண்ணுறோம் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டா 4 ஆகிடும் 10 ஆகிடும் 10ல் 6 கழிச்சா 4 4ல் 3 கழிச்சா 1 14 ஸோ உள்ள 14 ஓகே சரி இப்போ இதை ஃபைனல் பண்ணிடலாம் 3 into -32 3 2s are 6 3 3s are 9 -96 இது -1 - ப்ளஸ் ஆகிடும் +44 இது பாருங்கள் வெளியே மைனஸ் அதனால் இது மைனஸ் இப்போ மைனஸில் இருக்கிற ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ 96 ஒரு 14 ஆட் பண்ணால் 10 9 + 1 10 10 + 1 110 ஸோ 110லேருந்து எதை கழிக்கணும் இங்கே ப்ளஸில் இருக்கிறத கழிக்கணும் இது மைனஸ்ஸு கரெக்டாக ஸோ 44 மைனஸ் பண்ணுறோம் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிவிடும் இது 0 ஆகிடும் இது 10 ஆகிடும் 10 - 4 6 அகைன் 10 - 4 6 பட் மைனஸ் சிம்பிள் போடணும் ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் வரும் ஓகேவா ஸோ -66 அடுத்து டெல்டா ஜெட்டு போயிடலாமா டெல்டா ஜெட்டு ஓகே எந்த ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு நல்லா கவனிங்க 3 இன்ட்டு அதனோட மைனர் பாருங்கள் -1 into 25 -25 3 9s are 27 -27 ஓகேவா ஸோ -25 -27 அடுத்த நம்பர் பாருங்கள் 3 பட் கோஃபேக்டர் சிம்பிள் வந்து மைனஸ்ஸு ஸோ -3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா கவனிங்க இந்த ரோ
இந்த காலம் கட் பண்ண பிறகு நமக்கு என்ன வரும் 2 into 25 தான் மைனஸ் 2 25 50 minus 4 into 9 36 50 minus 36 ஓகே அடுத்த நம்பர் பாருங்கள் 11 இதனோட கோஃபேக்டர் சிம்பிள் ப்ளஸ் தான் ஓகேவா ஸோ 11 இன்ட்டு அதனோட மைனர் இது 2 3s are 6 4 1 is 4 இங்கே ஒரு மைனஸ் இருக்குனால ப்ளஸ் ஆகிடும் ஸோ 2 3s are 6 ப்ளஸ் 4 ஆகிடும் 11 இன்ட்டு 6 ப்ளஸ் 4 ஓகேவா சரி இதை ஃபைனல் பண்ணிக்கலாமா 3 உள்ளே வந்து மைனஸ் 52 இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் இருக்காங்கன்னா ஆட் பண்ணி மைனஸ் 52 போட்டேன் வெளியே மைனஸ் 3 50ல் 36 கழிச்சிருக்கேன் பாருங்க இங்கே 14 ஓகேவா ஸோ உள்ளே வந்து 14 இங்கே ப்ளஸ் 11 இன்ட்டு 6 ப்ளஸ் 4 என்ன 10 ஓகே இப்போது ப்ளஸில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் ஆகிடுவாங்க சரி நம்ம பார்த்துடலாம் 3 இன்ட்டு 52 3 2s are 6 3 5s are 15 மைனஸில் இது பாருங்கள் வெளியே மைனஸ் 3 4s are 12 பேலன்ஸ் 1 3 1 is 3 3 plus 1 4 minus 42 இது 11 into 10 110 ஓகேவா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி வர ஆன்சர்லேருந்து இதை கழிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு 156ஓட 42 ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் மைனஸ் கரெக்டாக 6 + 2 8 5 + 4 9 ஒரு 1 இருக்குது இவர் வந்து மைனஸ் இதுலேருந்து நம்ம எதை கழிக்கணும் 110 கழிக்கணும் ஏன்னா இவர் ப்ளஸில் இருக்கார் ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க 8 9ல் 1 கழிச்சா 8 1ல் 1 கழிச்சா 0 தான் அப்போ -88 யார் டெல்டா ஜெட்டு ஸோ டெல்டா ஜெட் ஈக்குவல் டு -88 ஓகேவா ஸோ இந்த ஆன்சர் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒரு ப்ளஸ் மைனஸ் தப்பு பண்ணிங்கன்னா கூட இங்கே வந்து எரர் காட்டும் ஓகேவா ஸோ நமக்கு டெல்டா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா -22 டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -44 டெல்டா ஒய் ஈக்குவல் டு -66 டெல்டா ஜெட் ஈக்குவல் டு -88 இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம் x equal to delta x by delta equal to -44 by -22 ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் அடிச்சு போடலாம் 2 டைம்ஸ் வரும் 22 ஸோ 2 அதாவது x equal to 2 அடுத்து y equal to delta y by delta -66 by -22 3 டைம்ஸ் வரும் பாருங்கள் மைனஸ் மைனஸ் அடிச்சிட்ட பிறகு ப்ளஸ் ஆகிடும் ஆன்சரு 3 டைம்ஸ் வரும் ஸோ y equal to 3 அடுத்து z equal to delta z by delta equal to பாருங்கள் -88 ஸோ -88 by -22 ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம் 4 டைம்ஸ் வரும் ஸோ z equal to 4 இப்போ மறுபடியும் இன்னொரு முறை ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிடலாம் therefore x equal to 2 y equal to 3 z equal to 4 okay thank you students